பிரைஸ் லார்ட். நாங்கள் தொடர்ந்தும் அடிப்படை சத்தியத்தை பார்த்து கொண்டு வரோம். இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற சப்ஜெக்ட் பகுதி உயிர்த்தெழுதல். பைபிளில் உயிர்த்தெழுதல் என்ன, அது எப்போ நடக்கும், யாருக்கு நடக்கும், எப்படிப்பட்ட உடல் எங்களுக்கு பெறும் உயிர்த்தெழுந்த பிறகு, இயேசு கிறிஸ்து திரும்பவும் விரைக்கில் நாங்கள் உயிர்த்தெழுவோமா, யார் முதல் உயிர்த்தெழுகிறது, யார் பிறகு உயிர்த்தெழுகிறது, எத்தனை பேர் உயிர்த்தெழுந்தாங்க பைபிளில், இதெல்லாம் குறித்து நாங்கள் பார்க்க போகிறோம். ஜஸ்ட் இமேஜின் கிறிஸ்டியானிட்டி அகெயின், கிறிஸ்டியானிட்டியில் ஒரு இடத்துல தான் உயிர்த்தெழுதல் உண்மையிலே நடந்திருக்கு. மற்ற கதைகள் எல்லாம் புராண கதைகள், வேறு வேறு கதைகள், கட்டுக்கதைகள் இருக்குது, மனதை சந்தோஷமாக்கக்கூடிய கதைகள். ஆனால் ஒன்றுமே உண்மை இல்லை. Those are all untrue. The real resurrection, the real miracle happened only in Christianity, in the Bible. Even இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னமே பழைய பாடலை நாங்கள் பார்க்குறோம் miracle. The Bible full of miracle. அப்போ இதை மனதில் கொண்டு நாங்கள் இன்றைக்கி இந்த வேத சத்தியத்தை நாங்கள் பார்க்க போகிறோம். ஓகே, பைபிளில் நாங்கள் இப்படி இருக்கிறபடினால, உயிர்த்தெழுதல் குறிப்பிடப்பட்டிருக்கிறபடினால இது உண்மையான புத்தகம், இது தேவனால் வந்த வார்த்தைன்றது பைபிள் நிரூபிக்கப்படுது. அது மாத்திரமே நாங்கள் வழிபடுற தெய்வம் இயேசு கிறிஸ்து உண்மையானவர், அவர் ஜீவிக்கிறவர்ன்றது நிரூபிக்கப்படுது. இதுக்கு ஆதாரமாக நாங்கள் பார்க்குறோம், கணக்க பெயர் உயிர்த்தெழுந்திருக்கிறாங்க. பழைய பாடலேருந்து புதிய பாடு வரைக்கும் நான் ஒரு லிஸ்ட்டை வாசிக்கிறேன் பாருங்கள். அதில் ரெஃபரன்ஸையும் நான் தரணும். ஓகே, முதலாவது சாரிபாத்தின் விதவையும் அது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். 1 ராஜாக்களின் புத்தகம் 17:17, 1 King chapter 17:17. அடுத்த சுனேமியாலின் மகன் 2 ராஜாக்களின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், 18லேருந்து 37 வரைக்கும். ஓகே, அதை நீங்கள் வாசித்து பார்க்கலாம். அடுத்தது எலியாவுண்ட அந்த எலிஷாண்ட எலும்பு பட்டு உயிர்த்தெழுந்த மனுஷன், அது ஒரு உயிர்த்தெழுத. 2 ராஜாக்களின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 20லேருந்து 21, 2 King chapter 13 verse 20-21. நாயினூர் விதவை, இது புதிய பாட்டில் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுப்புறார். ஆஃப்கோர்ஸ் அதுவும் உயிர்த்தெழுதல். லூக்கா 7ஆம் அதிகாரம் 11லேருந்து 17 வரைக்கும். யவீருவின் மகள் சாரஸ் டோட்டர், இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுப்புறார். மார்க் 5:35, லூக்கா 8:40, மார்க் chapter 5 verse 35-43, லூக் chapter 8 40-56. அடுத்தது லாசர் உயிர்த்தெழும்பப்படுறார். யோவான் 11:1-44, the whole story. அது ஜோன் chapter 11 verse 1-45. இது சரியான பிரபல்யமான உயிர்த்தெழுதல். இது இவன் ரசிக்கப்படாத ஆட்களுக்கும் தெரியும். அடுத்தது many people, கணக்க பேர் இயேசுக்கு உயிர்த்தெழுந்த அப்புறம் எழும்பியிருக்கிறாங்க. அதுவும் உயிர்த்தெழுதல். எங்களுக்கு தெரியாது how many, எவ்வளோன்னு தெரியாது, பட் lot of people. Matthew chapter 27 verse 51-53, மத்தேயு 27 51லேருந்து 53. அடுத்து தபீத்தா, பேதுரு எழுப்புறான் தபீத்தாவை. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 36லேருந்து 43, Acts chapter 9 verse 36-43. அடுத்தது பவுல் ஐத்திகு, பவுல் பிரசங்கம் செய்து கொண்டு கேட்க ஒரு வாலிபன் விழுந்து சாரான். தென் பவுல் ஜபிக்கிறான், அவங்களுக்கு தெரியும், அவனுக்கு மேலே படுத்து அவன் உயிர்த்தெழுகிறான். அப்போஸ்தலர் 20:7-12, Acts chapter 20 verse 7-12. அடுத்தது கடைசியாக அவர் சேவியர் ஜீசஸ் கிரைஸ்ட், ஹி இஸ் risen. இந்த இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் மாத்திரம்தான் தானாகவே அவர் எழும்பினது. மிச்சம் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கடவுளோட பவர், வெதர் இட்ஸ் an Old Testament or New Testament, ஆண்டவர் கொடுத்த பவரில் தான் அவங்க எழும்பியிருக்காங்க. ஸோ இவ்வளவும் பைபிளில் சொல்லப்பட்ட உயிர்த்தெழுதல். இதை ஒரு தரமே டினாய் பண்ணிடலாம். இது ரெக்கார்டட்
பேரோடு இருக்கு. அதனால் வேதம், பரிசுத்த வேதாகமம் உண்மையானன்றது எங்களுக்கு மிகப்பெரிய ஆதாரம். பேரோட டீட்டெயில்ஸோட எல்லாம் இருக்குது, சரித்திரபூர்வமாக நிரூபிக்கப்பட்டது. அதால் தான் இது உண்மையானது. ஓகே, இந்த உயிர்த்தெழுதலை குறித்து நாங்கள் பார்க்கல. உங்களுக்கு தெரியும், முதல் புதிய ஏற்பாட்டில் உயிர்த்தெழுந்தது அப்பார்ட் ஃப்ரம் ஜீசஸ் கிரைஸ்ட், இயேசு கிறிஸ்து எழுப்பினதை விட இயேசு கிறிஸ்து தான் முதல் மருத்துவருந்து தானாக உயிர்த்தெழுந்தான்னு நாங்கள் பார்க்குறோம். இப்போ வருத்தத்தில் இறந்தவங்கள் அப்படியானாக்களே இயேசு கிறிஸ்து கவிச்சு ஜெபிக்க உயிர்த்தெழுந்தார். பட் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, எல்லாருமே இயேசு கிறிஸ்து எழுப்ப இல்லை. அப்போ உயிர்த்தெழுதல் என்று வரைக்கல, அந்த சத்தியம் என்று வரைக்கல. முதலாவது என்ற பைபிள் சொல்லுது, முதல் இயேசு கிறிஸ்து தான் உயிர்த்தெழுப்பப்பட்டாருன்னு நாங்கள் பார்க்கணும், உயிர்த்தெழும்பினார். இப்போ இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து நாங்கள் பார்க்குறோம். மத்தேயு 28 வாசிக்கிறோம். மேபி நாங்கள் யோவான் 20ஆம் அதிகாரத்திலேருந்து 21ஆம் அதிகாரம் வரைக்கும் பார்க்கலாம். அந்த ஹோல் சாப்டரில் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததை குறித்து பார்க்குறோம். பிறகு அது என்ன நடந்தன்றதை குறித்து, இயேசு உயிர்த்தெழுந்த அப்புறம் என்ன நடந்தன்றதை குறித்து 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் நாங்கள் வாசிக்கிறோம். 500க்கும் மேற்பட்ட அதிகமான பேர் அவரை கண்டார். ஸோ என்ன நடந்தேன்டா, இயேசு கிறிஸ்துவை ஒருத்தரும் கொள்ள இயலாது. இயேசு கிறிஸ்து சொல்கிற தான் இந்த ஜீவனை எனக்கு விட அதிகாரம் இருக்குது, அதை திருப்பி பெற்றுக்கொள்ளும் அதிகாரம் இருக்குன்னு இயேசு சொல்கிறார். தெய்வம், ஸோ அவர் கடவுள், அவரை கொள்ள இயலாது. பட் அவராக விரும்பி தன்னுடைய ஆவியை விட்டார், பைபிள் சொல்லுது. தென் இயேசு கிறிஸ்து சொன்னார், நீங்கள் இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள்ளே நான் கட்டுறேன்னு சொல்லி. ஸோ 3ஆம் நாளில் இயேசு கிறிஸ்து எழும்பினார், உயிரோடு எழும்பினார். இது பெரியொரு உலகத்தை அதிசயிக்க வைக்கக்கூடிய ஒரு விஷயம். பட் கெஸ் வாட், இன்றைக்கு நான் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து பார்க்க போகிறோம். இல்லை, எங்களுக்கு கிறிஸ்துவுக்குள்ளே மரித்தவர்களுக்கு என்ன நடக்கும், கிறிஸ்துவுக்குள்ளே மரிக்காதவர்களுக்குள்ள என்ன நடக்கும், மரிக்காதவர்களுக்கு என்ன நடக்கும், இதை குறித்து தான் நாங்கள் பார்க்க போகிறோம். இப்போ ஏன் இந்த உயிர்த்தெழுதல் முக்கியம்? ஏன்னா பிகாஸ் பைபிள் ஸ்டடியாக இருக்க பார்த்தீங்கன்னா வாய், ஹவ், வென் இதுகளை நாங்கள் பார்க்கணும். ஏன் வாய் ஸோ இம்பார்ட்டன்ட்? இப்போ நீங்கள் மேலே பைபிளில் நிறைய விஷயங்கள் இருக்குது. பைபிளில் அன்பு இருக்குது, சமாதானம் இருக்குது, விசுவாசம் இருக்குது. இதை பற்றி நாங்களே படிக்கணும். பிகாஸ் நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இது பெரிய ஒரு ஆதாரம். நாங்கள் வழிபடுற மார்க்கம், சமயம் இல்லை, மதம் இல்லை. ரிமெம்பர், நான் அடிக்கடி சொல்கிறது, கிறிஸ்டியானிட்டி மதம் இல்லை, சமயம் இல்லை, மார்க்கம். அது ஒரு வழி. இந்த வழி ஏன் சரி என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து உயிரோடு எழும்பினார், அவர்களை மரித்த நாங்களும் உயிரோடு எழும்ப போகிறோம். ஓகே, முதலாவது ரோமர் 1:4, ரோமர் சாப்டர் 1:4, ரோமர் 1ஆம் அதிகாரம் 4வது வசனம். ரோமர் சாப்டர் 1:4. பரிசுத்தமுள்ள ஆவியானவரின் வல்லமையினால் இறந்தோரிலிருந்து உயிருடன் எழுப்பப்பட்டு அவர் இறைவனுடைய மகன் என்று வல்லமையுடன் அறிவிக்கப்பட்டார். இவரே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இப்போ இயேசு கிறிஸ்து தேவகுமாரன் என்று நிரூபித்த கடைசி ஆதாரம் உயிர்த்தெழுதல். அவர் உலகத்தில் இருக்கிற நிரூபித்து காட்டினார் நிறைய விஷயங்கள். அவர் இறந்தாக்கள் உயிரோடு எழுப்பினார், ஹீல் பண்ணார், கூடவருடைய பார்வையை திறந்தார், நிறைய அற்புதங்களை செய்கிறார், அதிசயங்களை செய்தார், ப்ரீச் பண்ணார், டீச் பண்ணார், இவ்வளோ சத்தியங்களை சொன்னார். பட் அவ்வளோ செய்து யோசிச்சு பாருங்க பார்ப்போம். இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அரைஞ்சா பிறகு, அவர் உயிரை விட்டா பிறகு அவர் சொன்ன மாதிரி உண்டானாலும் உயிர்த்தெழுதில்லை. அதெல்லாம் பைபிள் சொல்லுது, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழாவிட்டால் நாங்கள் விசுவாசிக்கிற விசுவாசம் வேஸ்ட், வீணானது. ஏன்னா எங்களோட ஹோல் ஃபைத்து, எங்களுடைய முழு விசுவாசம் இயேசு கிறிஸ்துவோட உயிர்த்தெழுதலில் தங்கியிருக்கு. அப்போ இது வேலிடேட் பண்ணுது, இது ஒரு ஆதாரத்தை கொடுக்குது, ஒரு உறுதி எங்களுக்கு கொடுக்குது. எஸ், ஹீ இஸ் அ ட்ரூலி சன் ஆஃப் காட், தி சன் ஆஃப் காட். அவர் இறைவனுடைய மகன் என்று வல்லமையுடன் அறிவிக்கப்பட்டார். He was proclaimed saying that he is a son of God. இவரே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் குவாலிஃபைட், அவர் குவாலிஃபைட் எங்களை ரட்சிக்கிறதுக்கு, எங்களை உயிர்ப்பிக்கிறது.
ஓகே, அடுத்த என்ன ரீசன் இது ஏன் என்னத்துக்கு இது ஏன் இவ்வளவு இம்பார்ட்டன்ட் இந்த ரெசரக்ஷன் சொன்னால், நாங்களும் உயிரோட எழும்ப போகிறோம். 1 கொரிந்தியர் புத்தகம் 15ஆம் அதிகாரம், 1 Corinthians chapter 15. verse 20 to 23. 1 கொரிந்தியர் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 20 to 23 வரைக்கும். ஆனால் உண்மையிலேயே கிறிஸ்து மரணத்திலிருந்து உயிருடன் எழுப்பப்பட்டிருக்கிறார். மரண நித்திரை அடைந்தவர்களில் அவரே முதற்கனியானவர். நான் உங்களுக்கு சொன்னேன், இப்போ எல்லாரும் சொல்கிறது, இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறைஞ்ச உடனே பைபிளில் இருக்குது, அனைவருடைய கல்லறை உடைஞ்சது, எல்லாரும் வெளியில் வந்தாங்கன்னு இருக்குது. வடிவா கேர்ஃபுல்லாக அந்த வேர்ஸை வாட்சி பார்த்தீங்கன்னு சொன்னால், இயேசு கிறிஸ்து உயிர்ந்தெழுதா பிறகு அவர்கள் கல்லறையை விட்டு அநேகருக்கு காணப்பட்டார்கள். அப்படி தான் இருக்குது பைபிளில். கேர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பைபிள் ஒரு காலமும் கண்ட்ரடிக்ட் பண்ணாது. இஃப் தேர் இஸ் அ புக் விச் நெவர் கான்ட்ரடிக்ட்ஸ், தேர் இஸ் நோ lie. It's 100% truth. That will be the Bible, not any other book. Best advice, the real truth, real way found in Bible and Bible alone. None of the books. வேற புத்தகங்கள் இல்லை. உலகத்திலே ஃபேமஸான கனவீரால வாசிக்கப்படுற புத்தகம் பைபிள். ஓகே, அது எங்களுக்கு தெரியும். ஸோ கடைசி கண்ட்ரிடியூட் பண்ண இதில் முதற்கனியானவர் என்று இருக்குது. ஏனெனில் ஒரு மனிதனுக்கூடாக மரணம் வந்தது போலவே ஒரே மனிதனுக்கூடாகவே இறந்தவர்களின் உயிர்த்தெழுதலும் வருகிறது. இப்போ ஆதாம் மூலமாக எங்களுக்கு ஆதாம் விட்ட பிள்ளையால் உலகத்துக்கு சாபம் வந்தது. பட் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதல் மூலமாக அநேகருடைய வாழ்க்கை, அநேகரை அவர் உயிர்த்தெழுப்ப பண்ண போகிறார். என்னட்டாங்க verse 23 சொல்லுது, ஆயினும் ஒவ்வொருவரும் தங்களுக்குரிய ஒழுங்கு வரிசையின்படியே உயிருடன் எழுப்பப்படுவார்களா. கிறிஸ்துவே முதற்கனி, அதன் பின் அவர் திரும்பவும் வரும்போது, இயேசு கிறிஸ்து திரும்பவும் வரும்போது அவர்களுக்குரியவர்கள் உயிருடன் எழுப்பப்படுவார்கள். அப்பொழுது முடிவு வரும். இப்போ நாங்கள் ஒரு உண்மையை கண்டுகொண்டோம் இந்த வசனத்தில். இது நான் சொல்லல, இது எங்களோட சபை சொல்லல, இது வேதம் சொல்ல, நான் உங்களுக்கு வாட்சி காட்டினேன். அப்போ இதில் ஒரு அடுத்த ட்ரூத்தை காண்டோம். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தது போலவே நாங்களும் உயிர்த்தெழ போகிறோம். பட் நாட் வித் அவர் ஓன் பவர். எங்களுக்குள்ளே இருக்கிற பவரில் இல்லை, ஜீசஸ் எங்களை உயிரோடு எழுப்ப போகிறார். அதோட இன்னொரு ஆதாரத்தை நாங்கள் அதில் பார்க்குறோம். இயேசு கிறிஸ்து திருப்பி வரைக்கல, தேவன் இயேசு கிறிஸ்துங்களை உயிரோட எழுப்ப போகிறார். ஓகே, இப்போ ஏன் என்னத்துக்காண்டி ஆண்டவர் உயிர்த்தெழுப்ப பண்ண போகிறான்டா, டு ஜஸ்ட் தம். யோவான் 5ஆம் அதிகாரம், யோவான் 5:28, John chapter 5 verse 28. John chapter 5 verse 28. Look, இதை குறித்து வியப்படைய வேண்டாம், ஏனெனில் 28 to 29, ஏனெனில் காலம் வருகிறது. John chapter 5 verse 28, காலம் வருகிறது, கல்லறைகளில் இருக்கிறவர்கள் எல்லோரும் அவருடைய குரலை கேட்டு வெளியே வருவார்கள். நற்செயலை செய்தவர்கள் வாழ்வு பெறும்படி எழுந்திருப்பார்கள். தீய செயல்களை செய்தவர்கள் தண்டனை தீர்ப்பு பெறும்படி எழுந்திருப்பார்கள். ஸோ இங்கே இன்னொரு ட்ரூத்தை நாங்கள் காண்றோம். ஓகே, ஒன் பை ஒன் டேக் அ ஸ்டெப். வி கோ ஸ்டெப் பை ஸ்டெப். முதலாவது உயிர்த்தெழுதல் உண்மை பைபிளில் இருந்திருக்கு, மனிதர்கள் எழும்பியிருக்கிறார்கள். நிறைய இடங்கள் நான் உங்களுக்கு வேத ஆதாரத்தோடு காட்டினேன். அடுத்தது எல்லாவற்றுக்கும் மேலே எங்களுடைய இயேசு பிரான், ஜீசஸ் கிரைஸ்ட், எங்களுடைய இரட்சகர், அவர் உயிர்த்தெழுந்தார். பிறகு நான் கொரிந்தியரில் வாய்ச்சோம், நாங்களும் உயிர்த்தெழும்ப போகிறோம். கேன் யூ இமேஜின்? இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த மாதிரி நாங்களும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறோம். நோபடி நோஸ், ஒருத்தருக்கும் தெரியாது எப்படி இயேசு கிறிஸ்து ஃபீல் பண்ணிப்பேன். பட் when we are resurrected, we going to feel.
பட் ஹவ் இஸ் இட் கோயிங் டு ஹேப்பன், அதுக்கு வில் கம் டு தட், அதுக்கு நாங்கள் வருவோம். இதில் கிளியராக இருக்குது, நாங்கள் உயிர்த்தெழுப்ப போகிறோம். 2 விதமான விஷயத்தை இயேசு கிறிஸ்துவில் விளங்கப்படுத்த போகிறார். எல்லா ஆக்களை எழுப்பி தீமை செய்தவர்கள் தீமை அடையவும் நன்மை. ஸோ உயிர்த்தெழுதலில் ஆண்டவர் 2ஆக பார்க்குறார். உயிர்த்தெழுப்பிட்டு ஆண்டவர் வாழ்வு பெறும்படி எழுந்திருப்பார்கள் சிலர். ஸோ நாங்கள் பரலோகத்தில் போய் தேவனோட ஜீவிக்கிறதுக்கு நாங்கள் எழுந்திருப்போம். கிறிஸ்துக்குள்ளே மறிச்சு நாங்கள் கிறிஸ்துவ மறுதளிச்சாக்கள், ஏற்றுக்கொள்ளாதாக்கள் அவங்களும் எழுப்பப்படுவாங்க. இனி பிள்ளைவே அவங்களும் எழுப்பப்படுவாங்க. ஆனால் அவங்களுக்குரிய தண்டனைக்காண்டி அவங்க எழுப்பப்படுவாங்க. ஸோ 2 purposes, 2 நோக்கம் ஆண்டவர்கிட்ட. இப்போ நீங்கள் இதை வடிவாக டீப்பாக யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் உங்களுக்கு சொன்னேன் எப்படி எந்த வகையான உயிர்த்தெழுதல் நடக்க போகுது, எப்படி நடக்க போகுது, how is it going to happen. அது வந்து கிளியராக இல்லை பைபிளில். பட் பைபிள் சொல்லுது ஆண்டவர் எங்களுக்கு ரெசரக்ஷன் பாடி, உயிர்த்தெழுதலின் ஒரு சரீரத்தை தரப்போகிறார். ஸோ நீங்கள் நினைக்கிற மாதிரி உயிர்த்தெழுதல் நடக்காது. ஓகே, இப்போ கிட்டடியில் கூட ஒரு ஃபியூனரலுக்கு நான் போயிருந்தேன். ஒரு லேடி, எங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு லேடி எங்கள் சேர்ச்சில், she wanted to be cremated. அவனோட பாடியை கிரிமேட் பண்ண சொல்லி அவன் முதலே சொல்லிட்டா உயிரோடு இருக்கீங்களே. பட் அவள் எல்லாராலையும் சாட்சி பெற்ற ஒரு லேடி, கத்தருக்குள்ள வாழ்ந்த ஒரு லேடி. ஸோ they cremated her body. So where is the body now? ஸோ அவள் உயிர்த்தெழுதுக்குள்ள ஆண்டவர் என்னென்று இப்போ நீங்கள் யோசிக்கலாம். என் உடம்பு உக்கி போனால் நான் என்ன எதிச்சா என்னென்று கத்தர் என்ன எழுப்புறாண்டு. எங்களோட மென்டாலிட்டி அங்கே ஆஸ்திரேலியன் ஃபேமிலி வர, நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி கனதாரன் சொல்லியிருக்கிறோம். ஆஸ்திரேலியா ஃபேமிலி வந்து அங்கே இந்தியாவில் எரிச்சிருக்கிறாங்க. ஹி வாஸ் வெரி ஃபெய்த்ஃபுல் பாஸ்டர். அந்த தேசத்தில் போய் தியாகம், தன்னோட வாழ்க்கையை தியாகம் செய்து ஊழியம் செய்தவரை ஜீப்பூடில் வச்சு எரிச்சாங்க. ஸோ how is it going to be resurrected? எப்படி அவர் உயிர்த்தெழுப்பப்பட போகிறார்? ஸோ எங்களோட இமேஜினேஷன், நாங்கள் யோசிக்கிற மாதிரி இது நடக்காது. 1 கொரிந்தியர் புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்தில் நாங்கள் வாசிக்கிறோம். 1 Corinthians, let's turn 1 Corinthians chapter 15. உயிர்த்தெழுதல், இறந்தோர்னு உயிர்த்தெழுதல். ஸோ 1 கொரிந்தியர் 15 நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் 50வது வசனத்தை கவனிங்க. இதால் தான் நான் சொல்கிறேன், நாங்கள் நினைக்கிற மாதிரி உயிர்த்தெழுதல் நடக்காது. பிகாஸ் பவுல் எக்ஸ்பிளைன் பண்ணுறார், விளங்கப்படுத்துகிறார். சகோதரரே, நான் உங்களுக்கு அறிவிக்கிறதாவது, சதையும் இரத்தமும் இறைவனுடைய அரசை உரிமையாக பெற்றுக்கொள்வதில்லை. இப்போ நாங்கள் இந்த உலகத்தில் மாம்சத்தில் இருக்கிறோம். பட் இந்த உடலோடு நாங்கள் பரலோகத்தில் வாழ இயலாது, பரலோகத்துக்கு போயிடாது, பரதேசுக்கு போயிடாது, நாங்கள் தேவனோட இருக்க இயலாது. அதுதான் பவுல் சொல்கிறார். பட் தென் there's a transformation that Paul explains. அழிவுக்குரியது அழியாமையை உரிமையாக பெற்றுக்கொள்ள முடியாது. கேளுங்கள், நான் உங்களுக்கு ஒரு மறைபொருளை சொல்கிறேன். இட்ஸ் டெல்லிங் தி சீக்ரெட். கொஞ்சம் நாங்கள் லோங்க வாசிக்க போகிறோம். நாம் எல்லோரும் மரண நித்திரை அடைவதில்லை, நாம் எல்லோரும் மாற்றம் அடைவோம். ஸோ லுக்ஸ் லைக் we're going to be transformed. இப்படி தான் பைபிளில் இருக்குது. God can do. We're going to have a heavenly body. உங்களுக்கு தெரியும், இயேசு கிறிஸ்து ப்ரே பண்ணக்குள்ள மோசேயும் எலியாவும் வந்து இயேசு கிறிஸ்துவோட சம்பாதிச்சாங்க. ஸோ ஐ பிலீவ் we can talk, we can do many things which we do on the earth. But apart from sin, பாவம் எங்களுக்குள்ள இருக்காது, பாவத்துக்குரிய சுபாவங்கள் இருக்காது. நாங்கள் கடவுளை போல தேவதூரை போல இருப்போம். பட் எங்களுக்கு சரீரம் இருக்கும், எங்களுக்கு கண் இருக்கும், எங்களுக்கு கை கால் இருக்கும். பட் ஆவிக்குரிய மேனியாக இருக்கும். தட் இஸ் மை அண்டர்ஸ்டாண்டிங். இதுலேருந்து அதைத்தான் நாங்கள் விளங்கிக் கொள்கிறோம். ஸோ ரிப்பீட் அகேன், நாம் எல்லோரும் மரண நித்திரை அடைவதில்லை. அந்த மீனிங் வந்து நாங்கள் அழிஞ்சு போவதில்லை, நாம் எல்லோரும் மாற்றம் அடைவோம். கடைசி எக்காலம் துணிக்கும் போது கண்ணிமைக்கும் ஒரு நொடிப்பொழுதில் இது நடைபெறும். ஸோ ட்ரம்பெட் ஊதுகிற தேவதூதர்கள் எங்களோட உடல் மாறுமாம். அமேசிங். இது வந்து ஒரு
ஜோக் இல்லை, கட்டுக்கதை இல்லை. இட்ஸ் கோன் ஹேப்பன். ஏனெனில் எக்காலம் துணிக்கும் போது இறந்து போனவர்கள் அழியாமையுடன் எழுப்பப்படுவார்கள், அப்பொழுது நாமும் மறுவமடைவோம். ஸோ இயேசு கிறிஸ்து வரைக்குள்ள இயேசு கிறிஸ்துவோட பிரசனம் வரைக்கும், அவருடைய கிங்டம் வரைக்குள்ள உயிரோடு இருக்கிற ஆட்கள் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணப்படுவோம். யூ அண்டர்ஸ்டாண்ட்? சாக மாட்டோம். அது யாருக்கு நடக்கும்ன்றது தெரியாது. அப்படிதான் பவுல் இதில் சொல்ற, அப்படிதான் நாமளையும் கொண்டேன். பட் தென் இறந்தவர்கள் அழியாமையுடன் எழுப்பப்படுவார்கள். அவங்களுக்கும் அழியாத ஒரு உடல் கிடைக்கும். whether they go to hell or heaven, they're going to have a heavenly body, which means spiritual body, which means they will never die. நீங்க ஹெவனுக்கோ ஹெல்லுக்கோ போனாலும் you will never die. அப்படியான உடல்ல தான் கொடுக்க போற. So you will feel the pain, you will feel certain things. Otherwise இப்போ ஹெல்லில் ஆண்டவர் போகிறதுல எந்த விதமான பிரயோசனம் இல்லை. ஃபீலிங் இருக்கும். How? We don't know. Bible explain these things in a limited way. கட்டுப்படுத்தப்பட்ட முறையில் பைபிள் எங்களை எக்ஸ்பிளைன் பண்ணுது. கூடுதலான டீட்டெயில்ஸ் எங்களுக்கு கொடுக்கல. ஏனெனில் அழிவுக்குரியது தன்னை அழியாமையினால் உடுத்தி கொள்ள வேண்டும், சாகும் தன்மையுடையது சாகா நிலையை பெற்றுக்கொள்ள வேண்டும். அழிவுக்குரியது அழியாமையை உடுத்து கொள்ளும் போதும் சாகும் தன்மை உள்ளது சாகாமையை பெற்றுக்கொள்ளும் போதும் எழுதப்பட்ட வசனங்கள் இவ்வாறு நிறைவேறும், மரணம் வெற்றியினால் விழுங்கப்பட்டுவிடும். ஸோ இந்த சத்தியங்கள் உலகம் எழுதப்பட்டிருக்கிறது உயிர்த்தெழுதலை குறித்து ஹோல் சாப்டர், ஆல்மோஸ்ட் apart from few verses, ஹோல் சாப்டர் 1 கொரிந்தியர் புத்தகம் 15ஆம் அதிகாரம் முழுக்க ஒரு சில வசனங்கள் தவிர உயிர்த்தெழுதலை குறித்து சொல்லி. ஸோ this is real, these are real brothers and sisters, these are real thing. ஸோ அதெல்லாம் நான் இதை உங்களுக்கு எடுத்து சொல்கிறேன். ஏன்டா இதுகள் நான் தேடி வாசித்தது ஆஃப்கோர்ஸ் உங்களுக்கு தெரியும், பட் ஐம் ஜஸ்ட் ரிமைண்டிங். ஸோ அதால் பவுல் சொல்கிற உறுதியாக நில்லுங்கள், இப்படி ஒரு சம்பவம் உங்களுக்கு நடக்க போகுது. இது ஒரு அமேசிங் டிவைன் பெரிய ஒரு டிவைன் ஆக்ட் ஃப்ரம் கோட். இது ஆண்டவர் பெரிய ஒரு செயலங்களை வாழ்க்கையில் செய்ய போகிறார். ஸோ அதில் உறுதியாக நில்லுங்கள். உங்களை அசைக்கிறதுக்கிட்ட எதுவும் உங்களை அசைக்கிறதுக்கு இடம் குறாயுங்கள். verse 58, கர்த்தருடைய பணிக்கு எப்பொழுதும் உங்களை முற்றுமாக ஒப்புக் கொடுங்கள். ஸோ எப்படி நாங்கள் இந்த உலகத்தில் இருக்கிற உபத்திரவங்களுக்கு தப்பி உபத்திரவங்களை தாக்காதபடி கவலைகளை எப்படி மேற்கொள்ளலாம்? பைபிள் சொல்லுது. இப்படியான விஷயங்களை நினைச்சு ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் அட்வைஸ் பண்ணட்டாங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கவலையாக இருக்கிறவருக்கு போய் சொல்ல இல்லாத நாங்கள், பிரதர் உங்களுக்கு நல்ல வேலை இருக்குது, நல்ல சம்பளம் இருக்குது, நல்லா உழைக்கிறீங்க. What is the point? It's going to be destroyed anyway. He's going to lose everything. He might lose. ஸோ ஒன்றுமே நிரந்தரம் இல்லை. பட் நிரந்தரமான விஷயங்களை வச்சு நாங்கள் ஒரு நாளை ஆறுதல் படுத்தோம். பைபிள் சொல்லுது சபை கூடி வருதலே ஒரு விட்டு விடாதபடி ஒரு ஆலோசனை சொல்லுங்க. அப்போ சபை எவ்வளோ முக்கியம், ஒற்றுமை எவ்வளோ, இது அழியாத ஒரு விஷயம். ஃபெலோஷிப் அழிக்க முடியாத ஒரு விஷயம். இது தேவனால் ஏற்படுத்தப்பட்டது. ஸோ இட்ஸ் பெர்மனன்ட். இயேசு கிறிஸ்து பேசிக்கல ஹெவனை யோசிங்கன்னு சொல்கிற இயேசு கிறிஸ்து. நீங்கள் இந்த உலகத்திற்கு தேவையில நோக்கி ஓடுறீங்க, பட் உங்களை பரமபிதாவை கேர் பண்ணுறார். ஸோ டோக் அபவுட் தட். ஒரு ஆளுக்கு அட்வைஸ் பண்ணாங்க, பிதாவை குறித்து அட்வைஸ் பண்ணுங்க. தென் இதில் நாங்கள் வாசிக்கிறோம் உயிர்த்தெழுதலை குறித்து அவ்வளவு பவுல் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு verse chapter 15 கடைசியில் சொல்கிறார், ஆகவே என்றால் இவ்வளவு இருக்கிறதுனால மன உறுதியாக இருங்கள், அசைக்கப்படாயிருங்கள். இதுகளை சொல்லித்தான் ஒரு ஆளுக்கு ஆறுதல் சொல்லாமலையே நீங்கள் உங்களுக்கு பிரதர் நான் காசு தரேன், சுகம் கிடைக்கும், அது கிடைக்கும், வேலை கிடைக்கும்னு சொன்னீங்கன்னா அது நடக்காட்டி அவங்க பின்வாங்கி போனாங்க கூட. ஸோ தெய்வீக ஆலோசனை அதில் ஒன்று தான் இந்த உயிர்த்தெழுதலை குறித்து சொல்லப்படுறது. ஸோ இந்த உயிர்த்தெழுதலை குறித்து நான் உங்களுக்கு இப்போ சொன்னேன். ஸோ இயேசு கிறிஸ்து திருப்பி வரைக்குள்ள நாங்கள் மறுரூபம் அடையும். ஸோ நாங்கள் நினைக்கிற மாதிரி எங்களுடைய உடல் இப்படி கல்லறை விட்டு வெடித்து எழும்ப மாட்டோம். ஸோ அதுவும் நடக்கும். பட் அப்படி சாதாக்களுக்கு நடக்கும். அப்படி இப்போ எத்தனையோ பேர் இப்போ எனக்கு தெரிஞ்ச பெரிய ஊழியக்காரங்கள் எல்லாம் ஐ டோன்ட் நோ, அவங்கள பர்சனலாக எனக்கு தெரியாது, பட் ஐ நோ சில வேளையில் ஃப்ளைட் ஆக்சிடென்ட்டில் சாகலாம், சில வேளை கார் ஆக்சிடென்ட்டில் சாகலாம், சில வேளை உடலே இல்லாமல் போகலாம். ஸோ வாட் இஸ் அவங்க உயிர்த்தெழுப்ப மாட்டார். ஸோ நாங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் பைபிள் என்னத்தை சொல்லுதுண்டு.
அப்போ ஆரம்பத்தில் நான் சொன்னேன், ஐ ஜஸ்ட் வாண்ட் கோ த்ரூ இட் அகெயின் ஷோர்ட் டைமில். ஆரம்பத்தில் நான் சொன்னேன், நிறைய பேர் பைபிளில் உயிர்த்தெழுப்பப்பட்டிருக்கிறான். இஸ் சீரியஸ் பிஸ்னஸ், சீரியஸ் மேட்டர். இயேசு கிறிஸ்து கொங்க பண்ண டெத்தை இயேசு சொன்னார், லுக், nothing can stop me, I'm unstoppable. எல்லாரும் எல்லாத்தையும் வெல்லலாம், பட் மரணத்தை இந்த உலகத்தில் ஒருத்தருமே வெல்லலாம். எவ்வளோ பெரிய பணக்கார இருந்தாலும், எவ்வளோ பெரிய இன்டெலிஜென்டான ஆளாக இருந்தாலும் மரணம் கடைசியில் வெல்லும் அந்த மனுஷனை, ஈவன் கிறிஸ்டியனாக இருந்தால் கூட. பட் ஒரே ஒரு மனிதன் அதை கொங்க பண்ணான்னு சொன்னால் எங்களுடைய ஜீசஸ் கிரைஸ்ட். அடுத்த நான் பார்த்தோம், இது எப்போ நடக்கும்? இயேசு கிறிஸ்து விறகுற பொழுது, இயேசு கிறிஸ்து பிரசன்னத்தில் விறகுவிட, மகிமையில் விறகுற பொழுது எல்லாரும் உயிர்த்தெழுவப்படுவார்கள். பட் 2 விதமான வித்தியாசமான உயிர்த்தெழுவு உண்டு. அழியாமை பெறுவதற்கு உயிர்த்தெழுவாங்க, கிறிஸ்துக்குள்ள மதித்தார்கள். மற்றொரு அழிவை பெறுவதற்கு உயிர்த்தெழுவாங்க. பட் தென் குழந்தைகளை நான் உங்களுக்கு காட்டினான், எங்களுடைய இந்த உடல் அதுவும் 2 வித்தியாசமான. உயிரோடு இருக்கிறவர்கள் ட்ரம்பெட் ஊதப்படைகளை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணப்படுவார்கள். அது இயேசு கிறிஸ்து வரைகள் அவருடைய உடல் மாறும், மகிமையான ஒரு உடலை பெறுவார்கள். அது மாத்திரமல்ல, மருத்துவர்கள் உயிர்த்தெழுவார் என்று நான் எடுத்து காட்டினேன். ஸோ இது எல்லாத்தையும் என்னத்துக்காண்டி என்றும் நான் சொன்னேன். என்னத்துக்காண்டி இந்த ஆண்டவர் இந்த ரிசரக்ஷனை செய்தார் அல்லது மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு பைபிள்னு சொன்னால், திஸ் இஸ் த கிரேட்டஸ்ட் திங் happened in Christianity to validate, to proclaim that Jesus is the Son of God. அடுத்தது, நாங்கள் அவருடைய பிள்ளைகள் அல்லது அவற்றை பங்குள்ளவர் என்று காட்டுறதுக்கு தேவன் எங்களையும் உயிர்த்தெழுப்ப பண்ணுகிறார். ஸோ தீஸ் ஆர் த திங். இதை நாங்கள் மனதில் வச்சுக்கொள்வோம். இந்த சத்தியங்களை நான் தியானிப்போம். நிறைய இடங்களில் உயிர்த்தெழுதலை குறிச்சிருக்குது. பட் இது அடிப்படை சத்தியம். அதால் நான் அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணேன். நான் ஜெயிப்பேன். பிதாவை இந்த நேரத்துக்கு அவங்களை துதிக்கிறோம். கேட்ட ஒரு ஆசீர்வதியும் ஆண்டவர் நம்பி கருத்தில் எங்களை கொடுக்குறேன். நீங்களே கொடுங்க, வளர்த்துங்க, ஆசீர்வதிங்கள். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். God bless you. Thank you.